எல்லா செலவும் பாதி பாதி செலவழிச்சு இந்த விசேஷத்தை நடத்துறதா இருந்தா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலை அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அழகர் அண்ட் மீனாட்சிக்கு காது குத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்புறம் அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. ராஜாங்கம் வந்துட்டு மலர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் கேட்க சொல்கிறாங்க, அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட. இப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து கூட்டுறாங்க. பஞ்சாயத்தில் வச்சு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இப்படி அவங்க குழந்தைக்கு அவங்க காது குத்துன்னு ஆசைப்படுறாங்க தானே, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கும்போது, சரி ஒத்துக்கிறேன், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காது குத்திக்கலாம், ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, எவ்வளோ செலவாகுதோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், நான் பாதி அமௌண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜாங்கமும். அப்புறமா வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி வந்துட்டு, பாதி பணம் தரேன்னு சொன்னதானே, இதுதான் வந்துட்டு இந்த விஷயத்துக்கான செலவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னது 15 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம், நீ தானே சொன்ன பாதி பணம் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா இதுலேருந்து விலகிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை இப்போ என்ன 7.5 லட்சம் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 7.5 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க, விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இனி வர வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.